அந்தந்த காலத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வுகள் அந்தந்த காலத்தில் நடக்கணும். அது நடக்கலைன்னா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாமா இருக்கும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமையான நாவல் தான் கங்கணம். வெல்கம் டு கங்கணம். அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி கையில் ஒரு மஞ்சள் கயிறை கட்டி விடுவாங்க. அந்த திருமணம் முடியும் வரைக்கும் அந்த நபர் வேறு எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது. அந்த திருமணம் முடியும் வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த மண்டபத்திலே இருக்கணும். ஊர்லலாம் சொல்லுவாங்க, என்னப்பா நீ கங்கணம் கட்டிட்டு அலையிறியா திரியிறியா? கங்கணம் என்பது ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி கையில் ஏதாவது ஒரு கயிறு, குறிப்பாக திருமணத்துக்கு முன்னாடி அந்த மஞ்சள் கயிறு. அதுதான் இந்த நாவலுடைய நெய். கங்கணம் பை பெருமாள் முருகன். இதில் வரக்கூடிய மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரிமுத்து. அவருக்கு ஒரு 35+ இருக்கும். அவர் மேரேஜ் ஆகிருக்காது. ஸோ அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணுவாங்க. ஒரு 20, கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு 17, 16. ரொம்ப முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி, ஊரில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. ஸோ இவருக்கு எல்லாமே இருக்கும். நிலம் இருக்கும், ரொம்ப நல்ல பாடி இருக்கும், ரொம்ப மயிர் கொஞ்சம் வெளுத்திருக்கும், வெள்ளை மயிர் இருக்கும். அதுதான் சின்ன பிரச்சனை, மற்றபடி எல்லாமே இருக்கும். ஆனால் ஏதாவது சின்ன சின்ன காரணத்தினால இவருக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு முறை பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டில் வரும்போது இவங்க வீட்டில் நிறைய பசு மாடுகள் எல்லாமே இருக்கும். குடிக்க தண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன் இவ்வளவு மாடு இருக்குது, கொஞ்சம் மோர் கொடுக்கக்கூடாதான்னு கேட்டேன். அந்த கல்யாணம் ஸ்டாப் ஆகிடும். இன்னும் ஒரு முறை ஒரு பொண்ணு வீட்டார் வரும்போது வீட்டில் டிவி இல்லையா, இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, என் மகள் வரக்கூடிய இந்த வீட்டில் ஒரு டிவி இல்லையான்னு கேட்டுட்டு அந்த கல்யாணம் ஸ்டாப் ஆகிடும். இதை மாதிரி சில்லி ரீசன்ஸ்னால இவர் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும். இவருக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு தான் என் மேலே ரொம்பவே பாசம். என் பேரனுக்கு எப்படியாவது ஒரு திருமணம் நடந்து பார்க்கணுன்னு இருப்பாங்க. அப்படி ஸ்டோரி மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து கொஞ்சம் மறதியெல்லாம் வந்துடும். அவர் என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது மாரிமுத்துக்கு ஒரு நண்பர் வருவார். அவர் ஒரு பெண்ணை காட்டுவாங்க. அந்த வீட்டில் போய் பார்ப்பாங்க. ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு வீடு. அவங்கள அப்பா யாருன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது. ஃபைனலி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. அப்போ கல்யாணம்னா விடிய காலையில் நடக்கும். அப்போ ஒரு நாளுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மண்டபத்தில் வருவாங்க, பையன் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் மண்டபத்தில் வருவாங்க. மாரிமுத்து என்ன பண்ணுவார்னா, கடைசியாக ஒரு முறை பாட்டியை போய் பார்த்து, அந்த நைட்டு நாளைக்கு காலையில் மேரேஜ், நம்ம பாட்டியை போய் காலையில் விழுந்து பிளெஸ்ஸிங் வாங்கலான்னு முடிவு எடுத்திருப்பார். அவர் நைட்டே அந்த பாட்டியை பார்க்க போகும்போது அங்கே ஒரு வேலைக்காரர் வச்சுருப்பார். அவர் பேர் குப்பன். சொல்லுவான், இல்லை ஐயா பார்க்க வேண்டாம், இல்லை பாட்டியை பார்த்து பிளெஸ்ஸிங் வாங்குறேன்னு சொல்லி பாட்டியை பார்க்க உள்ளே போகும்போது, ரூமுக்குள்ளே போகும்போது பாட்டி இறந்துடுவாங்க. ஸோ குப்பன் சொல்லுவான், நீங்கள் என்ன வந்தாலும் நாளைக்கு காலையில் மேரேஜை முடிச்சுட்டு அடுத்தாக வேண்டிய சடங்குகளை எல்லாமே நம்ம பார்க்கலாம். நீங்கள் மேரேஜை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே 30+, 35+ தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ மேரேஜ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி மாரிமுத்து ரொம்ப அழுதுகிட்டே மண்டபத்துக்கு போயிடுவார். ஸோ இதுதான் அதனுடைய ஸ்டோரி. அதோட அந்த ஸ்டோரி முடியுது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய, அதாவது செய்ய வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் அந்தந்த காலத்தில் செய்யலைன்னா அப்புறமா நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்க வேண்டியதான்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாவல் தான் இது. இதை எழுதினவர் பெருமாள் முருகன். இதனுடைய பெயர் கங்கணம்.